வெல்கம் டு ஆட்டோகேட் டுட்டோரியல். ஆட்டோகேட் வந்து எளிதில் கற்றுக்கிறது எப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு ஆட்டோகேட் கிளாசிக்கை நம்ம செட் பண்ணுறோம். இது வந்து 2012 வருஷனால உங்களுக்கு வந்து டைரெக்டாக ஆட்டோகேட் கிளாசிக் இருக்குது. இது வந்து வெர்ஷன் 2014-15 போகிறப்போ உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஆட்டோகேட் கிளாசிக்ங்கிறத நம்ம ஃபஸ்ட் நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து மெயினாக இருக்கிறது கமாண்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறது. நம்ம வந்து டிராயிங்க்கு வரைகிறதுக்கு மெயினானது கமாண்ட்ஸ் அண்ட் டூல்ஸ். இந்த டூல்ஸ் வந்து எங்கே எடுக்கணும், எப்படி எடுக்கணுங்கிறத உங்களுக்கு நான் அடுத்து காட்ட போகிறேன். இது மாதிரி உங்கள் பேஜில் வந்து டாப்பில் வச்சு ரைட் கிளிக் கொடுத்து, ஓகேங்களா, ரைட் கிளிக் கொடுத்து ஆட்டோகேடுங்கிற ஒரு பேஜ் வரும், ஒரு நேம் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டூல் பாரும் இருக்கும். டிராயிங்க்கு வரைகிறதுக்கு எல்லா தேவையான டூல் பார்ஸும் நம்ம இங்கேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற டூல்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷோ ஆகும். அதனால் இப்போ வந்து எனக்கு வந்து நான் தேவையான டூல் பார்ஸை நான் இங்கேருந்து நான் எடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரா அப்படிங்கிற டூலை நம்ம எடுக்கிறோம். ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன், ரெக்டாங்கிள், சர்க்கிள், க்ளவுட், ஹேட்ச், டெக்ஸ்ட் எல்லா கமாண்ட்ஸும் அதில் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வந்து நான் மெயினானதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன், முக்கியமான கமாண்ட்ஸ் மட்டும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் எப்படி வரைகிறது, எப்படி எடுக்கிறதுன்ட்டு சொல்லித்தரப்பேன். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறது, லைனை கிளிக் பண்ணிட்டோம். லைனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் வரும், ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு நம்ம பாக்ஸ் போடுறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி லைன் எடுக்கிறது. அதே இது லைனை வந்து ரெண்டு கார்னருக்கு, இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து F8 அப்படிங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். F8 திரும்ப சொல்கிறேன், F8ங்கிறத நம்ம வந்து பயன்படுத்தணும்னா உங்களுக்கு வந்து லைனை வந்து ஹரிசாண்டலாகவும் போகும், வெர்டிக்கலாகவும் போகும். அதுவும் இல்லாமல் வந்து அன்லைன், ஏதாவது எந்த பாயிண்ட்டில் வேணாலும் நீங்கள் ஒரு கார்னர்லேருந்து அடுத்த கார்னர் நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இப்போ வந்து F8 ஆஃப் ஆகிருக்கு. இப்போ F8 ஆன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கார்னர் டு கார்னர் வரும். இது வந்து லைன், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா சேம் F8 தான். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து கண்டினியூட்டி இல்லாமல் போகும். இந்த லைனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ, அதாவது ஒரு டிராயிங்கில் வந்து செக்ஷன் வரைகிறப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் வந்து டிராயிங்கில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்மளுக்கு வந்து ஹேட்ச் பண்ணுறதுக்கோ பயன்படுத்தலாம். ரெக்டாங்கிள்ங்கிறத கமெண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ, எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கூட ஜஸ்ட்டு இது மாதிரி வரும். நம்மளுக்கு சைஸ் தேவைங்கிறத அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆர்க், டைரெக்டாக போகிறீங்க, ஆர்க்கை கொடுத்துக்கிறீங்க. 3 பாயிண்ட்டும் கொடுக்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், 3 பாயிண்ட் கொடுக்கலாம். ஆர்க்கை கிளிக் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஓகேங்களா. ஆர்க்கு நம்ம பயன்படுத்துறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்து கிளிக் பண்ணி சென்டரில் கிளிக் பண்ணி எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிக்கிறேன், சர்க்கிள் வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட். ஒரு ஆப்ஜெக்டை வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு அதை வந்து ஷோ பண்ணுறதுக்கு க்ளவுடுங்கிற கமெண்ட்டை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம், ஓகேங்களா. இப்போ க்ளவுடு வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ், ஒரு பாயிண்ட்லேருந்து அடுத்த பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு எலிப்ஸ் லைனை பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் இதில் இருக்கும். என்னதுன்னா சாலிடாகவும் வச்சுக்கலாம், பிரிக்ஸ், ஃபென்ஸ், ஃபேன், இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. எல்லாத்தையும் எடுத்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் கொடுத்துக்கலாம். ஆங்கிள் 40 டிகிரி, 30 டிகிரி அது மாதிரி கொடுத்துக்கிட்டு ஸ்கேல் சைஸு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஸ்கேல் சைஸை கொடுத்துட்டு நம்ம வந்து ஆட் டு செலக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆட் பிக் பாயிண்ட்ஸ் அண்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு இருக்கும். அதில் வந்துட்டு எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறோம். ரிவ்யூ கேட்குது, வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ ஓகே கொடுத்துட்றோம். இப்போ வந்து ஹேட்ச் வந்துடுச்சு. நன்றி, வணக்கம்.
அடுத்த பாகம் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்.